5ஆம் நாள் ஜப வாரத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வேத வாசிப்பு யாக்கோபு 5:16-17-18. நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப ஜெப வாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்காக நன்றி. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வாலிப ஜெப வாரத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு வாலிபர்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை முயற்சி எடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க.
கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாடங்கள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது இவங்களோட மட்டும் நிற்காம இன்னும் பல வாலிபர்களுக்கு இது செல்ல நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுதும் கற்றுக்கொள்ள போகிற செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை நல்லபடியாக கவனித்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இவை எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகம் தீம் சாங்கான 160 பாடலை பாடும் பக்கம் 53 என் மீட்பர் வீரனுக்கு. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த வாலிப ஜெப வாரத்தின் 5வது நாளுக்குள்ளே நம்ம எல்லோரும் பிரவேசிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நம்ம ஜெபத்தை பற்றி படிச்சுட்டு வரோம். முதலாவது நெகேமியா, தாவீது, சாலமோன், யாபேஸ். இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா எலியாவின் ஜெபத்தை குறித்து படிக்க போகிறோம். எலியா நமக்கு ஊக்கமான ஜெபத்தின் மூலம் வெற்றி பெற்ற ஒரு உதாரணமாக திகழ்கிறாங்க. நமக்கு ஒரு ஆலோசனை இப்படியாக கொடுக்கப்படுகிறது. நாமும் அதிகமாக தனிப்பட்ட ஜெபத்திலையும் ஒரு ரகசிய ஜெபத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. ஏன்னா கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகள். கிறிஸ்து சொல்கிறாங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அம்மையார் ஒரு முறை தன்னுடைய தரிசனத்தில் தூதனிடம் பேசி கொண்டிருக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு தூதனானவர் என்ன பதில் கொடுக்குறான்னு பார்ப்போம். அவங்க கேட்ட கேள்வி, ஏன் இஸ்ரவேலில் தேவ வல்லமையும் விசுவாசமும் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு தூதனானவர் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா இஸ்ரவேலர்கள் சீக்கிரமாக தேவனுடைய கரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் ஜெபம் பண்ணும்போதும் எப்படி இருக்கணும், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள் தூதனானவர் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் விண்ணப்பங்களை அவர் சிங்காசனத்துக்கு கொண்டு சென்று அழுத்தி பலமான விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா
வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானவை, நீங்கள் கேட்பதை பெறுவீர்கள் என்று நம்புங்கள், அவைகளை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி தூதனானவர் சொல்கிறாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யாரை பற்றினா எலியாவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலியாவும் நம்மை போன்று உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவராக தான் இருந்தார். ஆனாலும் அவர் ஊக்கமாக ஜெபித்தார். அவருடைய விசுவாசம் சோதனையை தாங்கியது. 7 முறை கர்த்தருக்கு முன்பாக ஜெபித்தார். கடைசியாக மேகம் காணப்பட்டுச்சு. அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கப்பட்டது. அநேக நேரங்களில் நீங்களும் கூட தூதனானவர் இப்படியாக சொல்கிறாங்க, அநேக நேரங்களில் நீங்களும் கூட உறுதியான வாக்குத்தத்தங்களை சந்தேகித்து உங்களுடைய விசுவாசம் இல்லாமையினால் இரட்சகரை காயப்படுத்தியதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் கூறும்போது அம்மையாருக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. பின்னும் தூதன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே துன்மார்க்கரின் அக்னியாஸ்திரங்களிலிருந்து உங்களுடைய இருதயத்தையும் உயிரையும் காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாத்தான் அவநம்பிக்கையுள்ளவர்களை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்களுடைய பார்வையை தேவன் மீது இருந்து எடுத்து தங்களுடைய சுயத்தின் மீதும் தன்னுடைய தகுதியற்ற தன்மையின் மீதும் காண செய்யும்போது அவங்க ரொம்ப மனமுடைந்து போயிடுறாங்க. அவங்க எதை பார்க்க முடியாமல் போயிடுதுன்னா, தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மறந்து சோதனையினால் பாதிக்கப்பட்டு கடைசி சோதனையில் மொத்தமாக வீழ்ந்தே போயிடுறாங்க. ஸோ பலவீனமானவங்க தங்களுடைய சோதனையும் தங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, தங்களுடைய பார்வையை தேவன் மீது அவங்க பதிக்கணுமா, அவர் மேலே தான் அவங்க பார்வையை வைக்கணும். அப்படி அவங்களுடைய பார்வையை தேவன் மேலே வைக்கும்போது அவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக விசுவாசம் பயிற்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தூதனானவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனைகள் கொடுக்கப்படுது. இப்படி நம்ம விடாமுயற்சியோடு ஜெபிக்கும்போது தான் நம்மளுடைய ஜெபத்திற்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இங்கே எலியாவை பற்றி பார்க்கும்போதும் அவரும் கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தன்னிடத்தில் வைத்திருந்தார். நம்ம யாக்கோபை பார்க்கும்போதும் யாக்கோபு விடாப்படியாக தேவனிடத்தில் மன்றாடி போராடி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி ஜெபத்திற்கும் விசுவாசத்திற்கும் பதில் இன்றைக்கும் கூட கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியாக ஒரு அம்மையார் வாசகம் எழுதுகிறாங்க, விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கடவுளிடமிருந்து வல்லமை வரும். ஸோ நம்மளுடைய ஜெபம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக விசுவாசம் உள்ளதாக இருந்துச்சுன்னா அவ்வளோக்கு அவ்வளோவா அதிகமான வல்லமை தேவனிடத்துலேருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஜெபம் எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நாமளே ஆராய்ந்துக்குவோம். எலியாவோட ஜெபம் அந்த கர்மேல் மலை மேலே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே எல்லாரும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் கூடியிருக்காங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் மத்தியில் எலியாவும் காத்து கொண்டிருக்கிறார். அவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆடுறாங்க, கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க, தங்களை காயப்படுத்திக்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவே இல்லை. அவங்க தங்களை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க கதறாங்க, அவங்களுடைய ஜெபத்திற்கு பதிலே கிடைக்கல. எலியாவுடைய முறை வருது. எலியாவோட முறை மதியம் வரும்போது அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பலிபீடங்களெல்லாம் செப்பனிட்டு சரி பண்ணி தன்னுடைய பலியை பலிபீடத்தின் மேல் வைத்து தண்ணியை வார்த்து எல்லாமே செய்து முடித்து அவர் மிகவும் ஒரு எளிமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணியையும் நக்கி போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு வல்லமையான ஜெபம், ஆனால் மிகவும் எளிமையான ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. அவங்க ஏறெடுத்து முடித்த அந்த மாத்திரத்திலேயே வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அந்த பலியையும் பட்சித்தது. அங்கே சுற்றி இருந்த தண்ணீர் கற்கட் எல்லாத்தையுமே இப்படியாக அவருடைய முதல் ஜெபம். அதுக்கு எல்லாருமே சாட்சியாக எல்லாரும் அதை பார்த்து மகளுடைய ஒரு பதில் கிடைத்தது. ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அடுத்து என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்து திரும்ப இப்போ அவர் ஆகாப்ட சொல்கிறாரு, நீங்கள் கிளம்புங்க, இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா ஒரு பெரிய மழை வரப்போகுது, அந்த மலையோட இறைச்சலின் சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மழை வர்றதற்காக எந்த ஒரு அறிகுறியும் இல்லை.
பெரிய மழை வரணும்னா மின்னல் வெட்டணும், இடி இடிக்கணும், எந்த ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை. ஆனால் வந்து அவர் ஆகாபை வந்து சீக்கிரமாக கிளம்ப சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, ஏன்னா தேவன் அவருக்கு அப்படி தான் அவருக்கு வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்துருந்தாங்க. தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை மிகவும் உறுதியாகவும் விசுவாசத்தோடையும் அவர் பேசினார். அவர் சொன்ன காரியங்களில் அவருக்கு சிறிதளவேனும் கூட அவருக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எல்லாரையும் கிளப்ப ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து மழை வரல. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, உடனே போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சேவகனை, தன்கிட்ட வேலை பார்க்குறவங்கள ஓடி போய் மழை வருதா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஓடி போயிட்டு வராரு, பார்க்குறாரு, அதற்கு எதுவுமே அறிகுறி இல்லை. அவர் திரும்ப அனுப்புகிறாரு, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இப்படியாக திரும்ப அந்த வேலைக்காரன் ஓடி போயிட்டு வரான். கிட்டத்தட்ட 7 முறை ஓடி போகிறான், 6 முறை வரைக்கும் ஓடி போகிறான், எந்த ஒரு பதிலும் இல்லை. 7ஆவது முறை ஓடி போயிட்டு பார்த்துட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கையளவு மேகம், சிறிய மேகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. எலியாவுக்கு தேவனுடைய அவர் ஏறெடுத்த ஜெபத்திற்கு தேவனுடைய அந்த ஒரு சிறு ஒரு அடையாளம் போதுமானதாக இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சாராம், அந்த சிறு அடையாளத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே ஆகாப்ட்ட ஓடி போய், பெரிய மழை வரப்போது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக அந்த கதையோட முடிவு நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய மழை வந்துச்சு, அவர் எப்படி அந்த ரதத்தின் முன்னாடி ஓடினாருன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். இங்கே எலியாவை பற்றி குறிப்பிடும் போது அவருக்கு வந்து பெரிய விசுவாசம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவருடைய ஜெபத்தில் காணப்பட்டது. அவருடைய விசுவாசமான ஜெபம் வானபரியந்தம் எட்டி அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வர அவர் வந்து ஒரு விடாமுயற்சியான ஜெபத்தை ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி அதற்கு ஒரு பெரிய அடையாளம் காணணும்னு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணலை. ஒரு சிறிய அடையாளம் கண்ட உடனே துரிதமாக தன்னுடைய முயற்சியை செய்ய ஆரம்பித்தார். அவர் பக்கம் இருக்கிற முயற்சியை செய்து ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் இந்த உலகத்துலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்னா, நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, இந்த இருண்ட உலகத்தில், இந்த பாவ உலகத்தில் சாத்தானை மேற்கொள்கிறதற்கு நமக்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஜெபமாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினால தான் எபிரேயர் 11:33-34 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, மார்க் 9:23 நம்ம பார்க்குறோம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஸோ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கும் போது எல்லாமே கூடுன்னு சொல்லி தேவன் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபம், நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் மிக முக்கியமான ஒரு எசென்ஷியல் எலமெண்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை தான் நம்ம வந்து 1 யோவான் 5:15 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஜெபத்தில் போய் நம்ம முழங்கால் படிடும் போதும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஜெபத்தில் வந்து நினைத்து செல்ல முடியும். ஏன்னா அவர் நம்மளோட ஜெபத்தை செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். எலியா எப்படி ப்ரேயர் பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த ஒரு அனுபவம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் 5வது முறையோ 4வது முறையோ 6வது முறையோ ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். 3 வருஷம் அந்த மழைக்காக காத்து கொண்டிருந்தாங்க, அந்த மழை வராமே போயிருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி விடலை, தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா கடவுள் சொல்லியிருக்காங்க, நான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க செய்வாங்க, அவ்வளோதான்.
அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு சிறு பிள்ளையை போல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வந்து நம்ம காட்டணும்னு சொல்லி தேவன் வந்து விருப்பப்படுறாங்க. அவர் விடாமுயற்சியோட பற்றி கொண்டார், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டார், ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும். ஸோ அதே போல் தான் நாம் இன்றைக்கும் கூட இருக்கணும்னு சொல்லி தேவன் வந்து விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவருடைய வேலைக்காரன் போய் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு வரான், பார்த்துட்டு திரும்பி வந்து எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவர் சோர்ந்து போகலை, கடைசி வரைக்கும் போராடுறாங்க. அது எப்போ தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு சொல்லி அம்மையார் எழுதும்போது ஒருவேளை அவருக்கு ஒரு சின்ன, ஏன்னா அவருடைய முதல் ஜெபத்துக்கு உடனே பதில் கிடச்சிருச்சு. அதனால இந்த ஜெபத்துக்கும் ஒருவேளை உடனே பதில் கிடச்சிருந்தா மேபி அவருக்குள்ளே ஒரு தற்பெருமையோ ஏதோ வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தேவன் நினச்சாங்களா என்னன்னு தெரியல. தேவன் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன். தேவன் வந்து ஃப்யூச்சரை பின்னாடி நடக்க போகிறவைகளை முன்னாடியே காண்கிற தேவன். அவருக்குள்ளே எந்த ஒரு மேட்டிமையும் வராதபடிக்கு தேவனை மட்டும் மகிமைப்படுத்தணுன்ற அந்த ஒரு காரியத்துக்காக தேவன் அவருடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்தாங்க. ஏன்னா முதல் வானத்துலேருந்து அக்கினே அனுப்பின தேவனால் மழை அனுப்ப முடியாதா? கண்டிப்பாக மழையை கொடுத்துருக்க முடியும். ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தின் பரீட்சையை வைக்கிறாங்க. பரீட்சையை வைக்கும்போது அது கொஞ்ச நேரம் தள்ளி போகுது, ஆனால் தேவன் கண்டிப்பாக மழையை வந்து கொடுத்தாங்க. இங்கே அம்மையார் எழுதும்போது எலியா சுயத்தை விடும் நிலையை அடைந்தபோது அவர் இரட்சகரே தனது ஒரே பலமாகவும் நீதியாகவும் பற்றி கொண்ட போது ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சோண்டு அந்த முதல் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சனால கண்டிப்பாக கடவுள் செஞ்சுருவாங்கன்ற ஒரு சுயம் இருந்துச்சா இல்லை ஒரு தற்பெருமை இருந்துச்சான்னு தெரில. ஆனால் தேவன் அதை எந்த இடத்துல வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா 7வது முறை அவர் ஜெபிக்கிற வரைக்கும், தன்னிட்டிருந்து மொத்த சுயமும் எடுத்து போடுற வரைக்கும் தேவன் வந்து கொண்டு போய் தன்னுடைய இரட்சகர் தான் தன்னுடைய பலம் நீதி அப்படின்னு சொல்லி அவர் பற்றி தேவன்கிட்ட விடாப்படியாக ஜெபித்தும் போது தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாங்க. இன்றைக்கும் நிறைய நேரம் வந்து நிறைய இடத்துல நம்ம சோர்ந்து போயிடுறோம். நிறைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத போது கூட தேவன் வந்து ஒரு சில ஜெபத்துக்கு ஆன்சர் கொஞ்சம் டிலேடாக கொடுக்கும் போதும் கூட நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் நம்மளை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், இல்லை நம்மளை தவறான வழியில் கொண்டு போகிற காரியங்கள் இருந்திருந்தால் தேவன் நம்மளை வந்து புடமிடுற அந்த ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். தேவன் எலியாவையும் அந்த நேரத்தில் புடமிட்டாங்க, நம்மளையும் புடமிடுறாங்க. ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு ஜெபத்துலையும் தேவனை வந்து புடமிட்டு நமக்கு வந்து ஒரு பதில் தராங்க. தேவன் வந்து அந்த எடுக்கிற டைம் வந்து நல்லது தான். ஸோ நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொருத்தவங்களும் தேவன்கிட்ட முழங்கால் படிட்டு எப்படி நம்ம ஜெபிக்கணும்னா நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஏன்னா தேவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நான் செய்வேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு அவர் சொல்லியிருக்காங்கல்ல, தேவனே எனக்காக செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அந்த விடாப்படியான ஒரு பர்சிவரிங் ப்ரேயரை நம்மளும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஏறெடுத்து தேவன்கிட்ட இருந்து ஒரு வல்லமையான பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அடுத்ததாக 30வது பாடலை பாடும் பக்கம் 17. 30வது பாடல் பக்கம் 17. வேதம் விட்டாலும் விண்வெளி ஜொலிக்க. Sugar
பலிபீடத்தடியில் ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.